ஏலக்காய் சாகுபடி பண்றீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். இதுல ஏலக்காய் நடவுல இருந்து வளர்ச்சி பருவம் வரைக்கும் என்ன மாதிரியான உரங்கள் நம்ம கொடுக்கலாம், அதுவும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் ஏலக்காய்க்கு எப்படி அப்ளிகேஷன் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் சாலிபிள் தான், எதுவுமே ஸ்டேட் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கறதே இல்லை. இதன் மூலமா நம்ம எப்படி ஒரு நல்ல வளர்ச்சியை கொண்டு வரலாம், அது மட்டும் இல்லாம எப்படி ஆட்களோட தேவையை குறைக்கலாம், உரத்தோட செலவையும் குறைக்கலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஏலக்காய்க்குன்னே நம்ம தனியா இப்ப எபிசோட்ஸ் கொண்டு வர போறோம். இதுல உங்களுக்கு பிரத்யேகமா growth, அதாவது வளர்ச்சி பருவத்துக்கு என்ன மாதிரி உரங்கள் கொடுக்கணும், பூக்கும் பருவத்துக்கு என்ன மாதிரி உரங்கள் கொடுக்கணும், பிஞ்சு உதிர்றது, பூ உதிர்றது, காய்கள் நல்ல முறையில வரக்கு என்ன மாதிரியான உரங்கள் கொடுக்கணும் இப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் தனித்தனியா எபிசோட்ஸ்ல ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்க போறோம். அது மட்டும் இல்லாம என்ன மாதிரியான ஸ்ப்ரேயிங் கொடுக்கலாம், நம்மளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு எப்படி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் இந்த பதிவுல சொல்ல போறோம். இந்த குறிப்பிட்ட பதிவுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எபிசோடா ஏலக்காய்க்கு வளர்ச்சி பருவத்துக்கு என்ன மாதிரியான உரங்கள் நம்மளோட வாட்டர் சாலிபிள்ல ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்றோம் அப்படிங்கறது தான் தெளிவா சொல்ல போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு சிம்பிளிஃபிகேஷனா உங்களோட வேலையை முடிக்க முடியும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல சொல்ல போறோம். இந்த வீடியோல வரக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு 1 ஏக்கருக்கான அளவுகள். இதை நீங்க எத்தனை ஏக்கருக்கு சாகுபடி பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மேல தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா ரெக்கமெண்டேஷன்ஸும், ஸ்ப்ரேயிங், ட்ரென்ச்சிங், அப்புறம் உங்களுக்கான நோய் தீர்வு எல்லாத்தையுமே உங்களுக்கு A to Z நாங்க பார்த்து கொடுத்துருவோம். நம்பிக்கையோட இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஏலக்காய் சாகுபடி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது ஈஸியால இல்லைங்க, ரொம்ப கஷ்டம். ஆனா நம்ம எந்த மாதிரியான உரங்கள் எவ்வளவு அளவுல எந்தெந்த காலங்க இடைவெளியில கொடுக்கணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு ஒரு சாகுபடி அப்படிங்கிறது ஈஸியா இருக்கும். உங்களுக்கு ஒரு செடியை பார்த்தா தெரிஞ்சுக்கணும் இதுல என்ன ஒரு குறைபாடு இருக்கிறது, இதை எப்படி நம்ம நிவர்த்தி செய்யலாம், இதுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் எல்லா விவசாயிகளுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு வீடியோஸுமே தனித்தனியா எக்ஸ்க்ளூசிவா, வாழைனா அதுக்கு தனியா போடுறோம், கரும்புனா அதுக்கு தனியா போடுறோம், ஒவ்வொரு பயிருக்கும் தனியா போடுறோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏலக்காய்க்கு வளர்ச்சி பருவத்துக்கு என்ன கொடுக்க போறோம் அப்படிங்கிறத பத்தி பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நடவுல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். நடவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த சொல்ல போறேன். வேர் வளர்ச்சிக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த பயிர் சாகுபடி பண்ணீங்கனாலும் ஹியூமிக் அப்படிங்கிறது கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. அதனாலதான் ஏலக்காய்க்கும் கொடுக்க சொல்றோம். ஏலக்காயை பொறுத்த அளவுக்கு நீங்க அது எஸ்டேட் மாதிரி சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல ட்ரென்ச்சிங் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம், அதாவது நீர்ப்பாசனம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். இதுல நீங்க ஸ்ப்ரேயிங் டெக்னிக் மூலமா கீழே தெளிச்சு விட்டுட்டு போகலாம். இதுக்கு நீங்க 20 பேரல் ஒரு ஏக்கருக்கு யூஸ் பண்ணீங்கன்னா போதும். இந்த 20 பேரலுக்கு எந்த வகையான அளவுல நம்ம ஃபர்ஸ்ட் டோஸ் கொடுக்கறோம், வேர் வளர்ச்சிக்கு கொடுக்கறோம் அப்படிங்கிறத இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுல தெரியக்கூடிய மருந்துகள் எல்லாத்தையுமே தயவு செஞ்சு கரெக்டான லெவல்ல உங்களுக்கு இப்ப நான் காட்டிட்டேன். அதாவது ஒரு பேரல் 200 லிட்டர், 20 பேரல் அப்படிங்கிறது 4000 லிட்டர். டோட்டலா 4000 லிட்டர் ஆஃப் வாட்டருக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கான மருந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் தேவைப்படும் வேர் வளர்ச்சிக்கு அப்படிங்கிறத இப்ப போட்டிருக்கேன். இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இது எல்லாமே நீங்க நம்ம கிட்ட இருந்து பை பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஏலக்காய்க்கு வேர் வளர்ச்சிக்கு இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது growth, வளர்ச்சிக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம ஃபர்ஸ்ட் டோஸ் வேருக்கு கொடுத்ததுல இருந்து 1 மாசம் கழிச்சு இந்த வளர்ச்சிக்கான மருந்தை நீங்க கொடுத்துருங்க. இதுக்கு உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ ஆல்-25ம், அது கூட 2 லிட்டர் ஜம்போ, 2 லிட்டர் ரீமர், 2 லிட்டர் நைட்ரோ, அதுக்கப்புறம் 25 கிலோ சிஎன், இது எல்லாமே நீங்க கலந்துக்குங்க. இது 200 லிட்டருக்கு எவ்வளவு, அதாவது ஒரு பேரலுக்கு எவ்வளவு அப்படிங்கிறது தான் இப்ப உங்களுக்கு காமிச்சிருந்தோம். இதே அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. இத ஸ்ப்ரேயர் மிஷின்ல நீங்க ட்ரென்ச்சிங் கொடுப்பீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நிலத்துல படுற மாதிரி நல்லா தெளிச்சு விட்டுட்டு போயிருங்க. ஒரு 10 to 15 நாளுங்க, அதிகபட்சம் 2 வாரத்துல உங்களுக்கான ரிசல்ட்ஸ் உங்க கண்ணு முன்னாடி இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டோஸ். 2வது டோஸ் எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லிடுறேங்க. 2வது டோஸ் நீங்க நம்ம கொடுத்ததுல இருந்து கரெக்டா 1.5 மாசம், அதாவது 50 நாள், 45 to 50 நாள்ல நீங்க கொடுத்துருங்க. இந்த டைம் என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ டிஸ்பிளேல காட்டுறேன். இப்போ 20 கிலோ ஆல்-25, 2 லிட்டர் ஜம்போ, 2 லிட்டர் ரீமர், 2 லிட்டர் கோல்டு. இந்த கோல்டு அப்படிங்கிறது
அமிலங்கள், அமினோ ஆசிட், பல்விக் ஆசிட், கியூமிக் ஆசிட், இப்படி இருக்கக்கூடிய அமிலங்களோட கலவை நல்ல ஒரு வேர் வளர்ச்சிக்கும் நல்ல ஒரு தண்டு வளர்ச்சிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஜம்போ இலை வளர்ச்சியை தூண்டும். ரீமர் உங்களுக்கு தேவையான கால்சியம் அண்ட் போரான் அண்ட் பொட்டாசியம் நைட்ரேட் இதோட தேவைகளெல்லாம் பூர்த்தி செஞ்சிடும். நம்ம பக்கெட் வந்து என்பிகேவோட பூர்த்திகளெல்லாம் பூர்த்தி செஞ்சிடும். இது 2வது டோஸ். இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா ஸ்ப்ரேயிங். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் growth டெக்னிக்ஸ். சரிங்களா? என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்ட்டு. இப்போ ஸ்ப்ரேயிங்க்கு என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸ்ல ஈஸியான இது தெரியுங்களா? ஸ்ப்ரேயிங் தான். இதுக்கு நம்ம ஜெட் ஸ்டாரும் ப்ளஸ் ரீமர் கொடுப்போம். அது கூட ஜெல் ஸ்டிக் வந்து கொடுப்போம். இந்த ஜெல் ஸ்டிக் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு 3-in-1 ஸ்ப்ரெட்டராகவும் ஆக்ட் ஆகும், பெனட்ரேட்டராகவும் ஆக்ட் ஆகும், ஜெல்லாகும், அதாவது அதிசிவாகவும் ஆக்ட் ஆகும். அதனால இந்த ஜெல் ஸ்டிக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அல்லது நீங்கள் ஒரு தனியாக நோட் போட்டு வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு ஒரு டைமாச்சு உங்களுடைய தோட்டத்துக்கு யூஸ் பண்ணி பார்த்துக்குங்க. யூஸ் பண்ணீங்கன்னா அடுத்த டைம் வாங்காமல் இருக்கவே மாட்டீங்க. நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் நீங்கள் இது வரைக்கும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கான பர்ஃபெக்ட் ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும். நாங்கள் இதை எதையுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்து அதோட ரிசல்ட்ஸ் பார்க்காம வீடியோவுக்கு கொண்டு வர மாட்டோம். நம்பி நீங்கள் வாங்கலாம். இப்போ கடைசியாக என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ரூட் கேர், அதாவது வேருக்கு என்ன மாதிரியான மருந்துகள் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது. இதையும் ஒரு ஏக்கராவுக்கு நாங்கள் வந்து சொல்லிடுறோம். ஒரு ஏக்கராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லிட்டர் விக்டர், 2 கிலோ பிரைமா, 2 லிட்டர் ஜம்போ, இது கூட 2 லிட்டர் டான், இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம லாஸ்ட் டைம் ஆல் 25 எப்படி கொடுக்கணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி கொடுத்துடலாம். இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு, ஒரு பேரலுக்கு எவ்வளவு அப்படிங்கிறத தனித்தனியாக உங்களுக்கு நம்ம போட்டு காட்டியிருக்கோம். தேவைப்படுது அப்படின்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் அல்லது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ராடக்ட் எல்லாமே நம்மள்ட்ட இருக்குங்க. நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் இருக்கு. நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு இல்லை அவுட் சைட் தமிழ்நாடு எங்கே இருந்தீங்கனாலும் சரி, உங்களுக்கு நாங்கள் கொரியர் அல்லது பார்சல் சர்வீஸில் போட்டு கொடுத்துருவோம். நீங்கள் உங்களுடைய தோட்டத்துக்கு யூஸ் பண்ணி பாருங்க. இது ஏலக்காய்க்கு மட்டும் இல்லைங்க, எல்லா பயிருக்கும் யூஸ் பண்ணலாம். அதனால நீங்கள் எல்லாத்துக்குமே கொடுத்து பாருங்க. ஜஸ்ட் ஒரு டைம் நீங்கள் எவ்வளவோ செலவு பண்ணிட்டு இருக்கீங்க, இதை ஒரு டைம் செலவு பண்ணி பார்க்கறதுல அதோட ரிசல்ட்ஸ் நீங்கள் பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு அந்த செலவு வந்து மனசை உறுத்திட்டே இருக்கும். அந்த ரிசல்ட்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த செலவு வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறிடும். ஓகே, நம்ம கொடுக்கலாம், நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் தெரியுது. விவசாயிகளை பொறுத்தளவுக்கு அந்த ரிசல்ட்ஸை கண்ணில் பார்க்குற வரைக்கும் தான் அவங்க வந்து தயக்கம் காட்டுவாங்க. ஒன்ஸ் நம்ம வந்து சொல்லக்கூடிய ரிசல்ட்ஸ் நல்லா வந்துருச்சு அப்படின்னா அவங்க எந்த தயக்கமும் இல்லாமல் நம்மளை நம்பி வாங்குவாங்க. அப்படித்தான் நம்ம நிறைய பேருக்கு கொடுத்துட்டு இருக்கோங்க. நிறைய கஸ்டமர்ஸ் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்தையுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணி நம்மள்ட்ட வாங்க வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. இன்னும் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து எங்களால் கொடுக்க முடியும். அதுக்கான எஃபர்ட்ஸ் நாங்கள் போட்டுட்டு இருக்கோம். நீங்களும் வாங்கி அதுக்கு பயனடையணும்னு கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.